படப்பிடிப்பில் நடந்த உச்சக்கட்ட அசிங்கம். படத்திலிருந்து திடீர்னு விலகப்பட்ட அந்த நடிகை தேவயானி மூத்த மகள் அசிங்கம் தாங்காம வீட்டில் எடுத்திருக்க அந்த தற்கொலை முடிவு ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் கண் கலங்க வச்சிருக்கு. தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகையில 90ஸ்ல கொடிகட்டி பறந்தவங்க நடிகை தேவயானி. இவங்கள முதல்ல சினிமாவில் ராஜகுமாரன் தான் அறிமுகப்படுத்தினாரு. அதுல ஏற்பட்ட நட்பின் காரணமா ராஜகுமாரனும் தேவயானியும் ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுவும் குறிப்பா அவங்களுடைய குடும்ப எதிர்ப்ப தெரிவிச்சாங்க. அவங்க குடும்பத்தினருக்கு சம்மதம் இல்ல. இருந்தாலும் தேவயானி நான் அவர தான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு 2 பெண் குழந்தைகள். அதுல மூத்த மகள் இனியா, 2வது மகள் பிரியங்கா. ஸோ 2 பேருமே இப்போ அவங்களுடைய கல்லூரி படிப்ப முடிச்சுட்டாங்க. முடிச்ச கையோட இனியா தன் அம்மா மாரி எப்படியாவது சினிமால சாதிக்கணும். அதுவும் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம அப்படின்னு ஜீ தமிழ்ல ஒளிபரப்பான சரிகமபா சீனியர் சீசன் 5ல ஒரு பாடகியா களமிறங்குனாங்க. பாடகியா அவங்க தொடர்ந்து நிறைய பாடல்கள பாடி மக்கள் மத்தியில தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சாங்க. இனியா ஒரு பாடகி அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா அவங்களால அந்த ஷோல ஒரு வெற்றியாளரா முடிக்க முடியல. பாதியிலேயே அவங்க ஷோலருந்து விலக்கப்பட்டாங்க. அதன் பிறகும் கூட தொடர்ந்து எப்படியாவது விட்ட பேர சம்பாதிச்சே ஆகணும். இனியாவுடைய அம்மா தேவயானி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு இனியா அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது, அவங்களுக்கு திடீர்னு ஒரு சினிமா வாய்ப்பு கிடைச்சது. ஒரு மிக முக்கியமான ஒரு வித்தியாசமான கதையில இனியாவ நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு இயக்குனர் நேரடியா வீட்டுக்கே வந்து கதைய சொன்னாங்க. அந்த கதைய கேட்ட உடனே தேவயானிக்கும், ராஜகுமாருக்கும் ரொம்ப புடிச்சு போனது. கண்டிப்பா இந்த படத்துல என் மகன் நடிப்பா அப்படின்னு இனியா கிட்டயும் அந்த கதைய சொன்னாங்க. ஆனா இனியாவுக்கு அதுல கொஞ்சம் விருப்பம் இல்ல. ஏன்னா கதை அப்படி. ஆனா இந்த கதையில நடிச்சிட்டோம்னா, கண்டிப்பா இனியாவுக்கு நெறைய பட வாய்ப்புகள் வந்து குமியும். ஏன்னா, இப்ப இருக்க ஜெனரேஷன் எல்லாமே இந்த மாரி வித்தியாசமான கதைய தான் எதிர்பார்க்குறாங்க. அப்படின்னு இனியாவ புரிய வச்சு, தேவயானியும், ராஜகுமாரும் அந்த படத்துல நடிக்கவும் வச்சிருக்காங்க. கடந்த 1 மாசமா இப்போ அந்த படத்துக்கான ஷூட்டிங்கும் ஆரம்பிச்சு, இனியா அவங்களுடைய கதாபாத்திரங்கள நடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இனியாவுக்கு இது முதல் படம். இதுவரைக்கும் இனியா இது மாரியான விஷயங்கள பண்ணதில்ல. இருந்தாலும் இனியா ரொம்பவுமே கஷ்டப்பட்டு தொடர்ந்து இந்த படத்துல அவங்களால முடிந்த நடிப்பு திறமைய வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனா, அதுல ஒரு முக்கியமான சீன். இதுதான் இந்த படத்துல முக்கியம். இதுதான் கரு. இத மட்டும் நீ ஒழுங்கா நடிச்சு முடிச்சனா, கண்டிப்பா இந்த படத்துல நீ அவார்டே வாங்கிடலாம் அப்படின்னு தொடர்ந்து அந்த படத்தோட இயக்குனர் அந்த முக்கியமான ஒரு விஷயங்கள ரிப்பீட்டடா நடிக்க வச்சிருக்காங்க இனியாவ. ஆனா, இனியாவால அந்த இயக்குனர சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியல. ஸோ இயக்குனர் ஒரு கட்டத்துல கடுப்பாகி எல்லார் முன்னாடியும் இனியாவ ரொம்ப அசிங்கமா திட்டிர்றாரு. அது இனியாவுக்கு பயங்கர ஒரு மாரி ஒரு அசிங்கமாயிடுச்சு. எல்லாரும் சிரிச்சுடுறாங்க. இனியாவால அதுக்கு மேல அங்க இருக்க முடியல. ரொம்ப கோவமா கிளம்பி அங்கேருந்து வீட்டுக்கு வந்துர்றாங்க. அதன் பிறகு இயக்குனர் இனியாவ கால் பண்ணி பேச ட்ரை பண்ணியிருக்காங்க. முடியல. ஸோ வீட்ல வந்து இனியாவுடைய அந்த மோசமான செயல பத்தி வீட்ல எல்லார்ட்டயும் சொல்ல, அதுல கோவப்பட்ட ராஜகுமாரன் இனியாவ அடிக்கிற அளவுக்கு போயிறாரு. ஸோ இப்படி என்னுடைய சூழ்நிலைய யாருமே புரிஞ்சுக்கல. எனக்கு ஆரம்பத்துல இந்த படம் பிடிக்கலன்னு சொன்னேன். கேட்கல. என்ன கட்டாயப்படுத்தி இந்த படத்த நடிக்க வச்சீங்க. இப்போ அந்த இயக்குனர் எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தினாரு. வீட்ல நீங்க என்ன அசிங்கப்படுத்துறீங்க. எனக்கு சுத்தமா வாழவே பிடிக்கல அப்படின்னு இனியா பயங்கர மன உளைச்சலுக்கு உள்ளாயிருந்திருக்காங்க. ஸோ உச்சக்கட்ட அசிங்கத்துல அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்லயே அந்த தற்கொலை முடிவ எடுத்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள், அவங்க குடும்பத்தினர்கள் அனைவருக்கும் பயங்கர ஒரு மீளாத துயரத்த இப்போ ஏற்படுத்தியிருக்காங்க.